إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இந்த மார்க்கத்தின் இறுதி தூதராக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்துக்கும் அனுப்பி வைத்தார். அல்லாஹு தஆலா தேர்வு செய்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அந்த பணியை, அந்த ரிசாலாவை அவர்கள் முழுமையாகவே இந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். அல்லாஹு தஆலா முஸ்லீம்கள் மீதுள்ள ஒரு கடமையை நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன என்று சொன்னால், இறை தூதருடைய நிலைவரங்களை பற்றி குர்ஆனில் சொல்லுகிற போது ஃபல்லதீன ஆமனு பிஹி, அவரை எவர்கள் ஈமான் கொள்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதரை எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ, வத்து அஸ்ஸிரூஹு, அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, வனசரூஹு, அவருக்கு உதவி புரிகிறார்களோ, வத்தபஅ நூரல்லதீ மாஹு, அவருக்கு இறக்கப்பட்ட நூர் என்கின்ற அந்த குர்ஆன் பிரகாசமான அந்த வேதத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்களோ, உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இந்த 4 பண்புகளும் எவர்கள் கைக்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தான் உறுதிப்படுத்தி சொல்கிறான். இந்த 4 விஷயத்தை யார் கடைபிடித்து அதன் அடிப்படையில் வாழுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள், மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக இலகுவாகவே அந்த வழியை சொல்லி காட்டுகிறான். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் மூமின்கள் என்று சொல்கிறோம். இந்த உலகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிருக்கு மேலால் நாங்கள் நேசிக்கிறோம். அதுபோல மறுமையிலும் ஜன்னத்தில் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இது எல்லா முஸ்லீம்களுடைய ஆசையும் கனவும் விருப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நினைவு உள்ளதாக ஆக்க வேண்டுமானால் அது உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லுகிற பிரகாரம் அந்த 4 அடிப்படைகளையும் நாங்கள் இந்த உலகத்தில் பின்பற்றினால்தான் அது உண்மையானதாகவே அமையப் போகிறது. முதலில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபல்லதீன ஆமனு பிஹி, அவரை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈமான் கொள்வது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும்? எந்த வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு வழிகாட்டியாக, இறுதி வேதமாக, மக்களுக்கு வழிகாட்டுதல் உள்ள ஒரு புத்தகமாக, வேதமாக இறக்கினானோ அந்த வேதத்திலிருந்து தான் ஒவ்வொரு முஸ்லீமும் அதை படிக்க வேண்டும். இறை தூதர் என்றால் யார்? அந்த இறை தூதருடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவரை பின்பற்றுவதன் அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? எப்படி அவரை பின்பற்ற வேண்டும்? எப்படி பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா அவரை பின்பற்றியதாக ஏற்றுக்கொள்வான்? அவருடைய கட்டளைகள் என்ன?
அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாஹு தஆலா அதற்கு என்ன தண்டனையை வைத்திருக்கிறான் என்ற அந்த பாடத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை அல் குர்ஆனிலிருந்து தான் ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன ஆமனு மஅஹு என்று குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை குறிப்பிட்டே சொல்கிறான். இவர்தான் இறை தூதர். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார் தெரியுமா? அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் ஈமான் கொண்ட சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நபியை பற்றி நிறைய அறிமுகம் தந்திருக்கிறான். அந்த நபியை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு நிறைய பாடங்கள் சொல்லி தந்திருக்கிறான். எனவே நபிக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை முஸ்லீம்கள் நம்ப வேண்டும். அந்த குர்ஆனை நம்ப வேண்டுமானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக நம்ப வேண்டும். அப்போதுதான் அந்த குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிம் உள்ளத்திலும் ஆழமாக பதியும். எப்போது குர்ஆனின் மீது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ அப்போது அவர்களுக்கு நபிகளாரின் மீதும் அன்பும் நேசமும் நம்பிக்கையும் அதிகமாக வரும். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அது அவனுடைய கலாமுல்லாஹ், அவருடைய பேச்சு. அது உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாகத்தானே அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அந்த நபி தான் அல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். வேறு யார் அறிமுகப்படுத்தினால் நாம் நம்ப முடியாது. நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் தன் தூதர் மூலமாக தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்பதைத்தான் நான் நம்ப வேண்டும். எனவே அல்லாஹ் பற்றி முழுமையான பாடத்தையும் தூதர் மூலமாக அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்லி தந்தானோ அப்படித்தான் நம்ப வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து அனுப்பிவிட்டு சொல்கிறார், நீங்கள் இந்த இறை தூதரை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். உங்களுக்கு நேர்வழி என்றால், நீங்கள் நேர்வழியில் உள்ளவர்கள் என்றால் அதற்கு அடையாளமே நபியை பின்பற்றுவதுதான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமானால் அந்த ரஹ்மத்துடைய வழி நபியின் மூலமாகத்தான் இருக்கிறது. அவரை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். இந்த ரெண்டும் இருக்கிற போதுதான் ஒரு முஸ்லீம் நேர்வழி உள்ளவனாக மாறுவான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர் ஒரு கட்டளையை சொன்னால் அதுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அவர் ஒரு கட்டளையை சொன்னால் அதுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அதுல உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்ல முடியாது. வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையை சொல்கிறார்கள் என்றால் மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே போய் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்ல முடியாது, தங்களுக்கு உரியதை அவர்கள் தெரிவு செய்ய முடியாது. முழுமையாக சமிஅனா வ அத்தானா, முழுமையாக நாங்கள் கட்டுப்பட்டோம். காரணம் இறை தூதர் சொல்கிறார், இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க தீர்வு சொல்லுவாங்கன்னு சொன்னால் மூமின்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? சமிஅனா வ அத்தானா, நாங்கள் முழுசாக கேட்டோம், முழுசாக கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப இறை தூதரை கட்டுப்படுவது மூலமாகத்தான் மூமின் என்ற பதவியை ஒவ்வொரு முஸ்லீமும் அடையலாம். அவர்தான் உண்மையாகவே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூமின் என்ற நிலைக்கு அவர் அப்போதுதான் வருவார். இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இறை தூதரை நீங்கள் படிக்கிறது மூலமாகத்தானே இந்த ஈமான் உங்களுக்கு பூர்த்தியாகும். இறை தூதரை நீங்கள் விளங்குவதன் மூலமாகத்தானே உங்களுக்கு இந்த அடிப்படையை தெளிவாகும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறார். அப்ப முதலில் ஈமான் கொள்வது எங்களுடைய கடமை. அந்த ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது. மஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இறை தூதர் தந்ததை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் தடுத்ததை முழுமையாக தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தூதர் என்பதை இந்த குர்ஆனுக்கு ஒரு அழகான விளக்க உரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, ஃபல் யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி துஸீபுஹும் ஃபித்னா அவ் யுஸீபுஹும் அஸாபுன் அலீம். எவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் வேதனை வருவதை அவர் பயந்து கொள்ளட்டும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளட்டும். அவங்களுக்கு இடையில் ஃபித்னா உருவாகுவதை அவர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்போதெல்லாம் இறை தூதர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாங்கள் மாற்றமாக நடக்கிறோமோ, இறை தூதர் சொன்ன ஒரு கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறோமோ, அது அல்லாஹ்வுக்கே மாற்றமாக நடந்ததுக்கு சமன். இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், எவர் அல்லாஹ் கட்டுப்படுகிறார் சொல்கிறார், அவர் இறை தூதரை கட்டுப்பட வேண்டும். எவர் இறை தூதரை கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப நாங்கள் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு கட்டுப்பட்டோம் என்றால் அந்த அர்த்தம் நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்பட்டோம். ஒரு செய்தியை எடுத்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றால் அல்லது அதை பின்பற்றாமல் விடுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நாங்கள் புறக்கணிக்கவில்லை, அல்லாஹ்வையே புறக்கணித்ததாக மாறும். இது குர்ஆன் நமக்கு இறை தூதரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று
ஈமான் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்ற வழி. எனவே இந்த அடிப்படை முதல் தெளிவு இருந்தால்தான் நமக்கு மார்க்கத்தில் முழுமையான தெளிவு கிடைக்கும். இந்த அடிப்படை சகோதரர்களே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்பது எது வாயால் சொல்வது மட்டுமல்ல. நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று வாயால் சொல்வதற்கு பேர் ஈமான் அல்ல. அதை செயல்பாட்டு ரீதியாக காட்டுவதுதான் ஈமான். ஈமானுக்கான டெஃபினிஷன் வரைவிலக்கம் என்பது நாங்கள் வாயால் ஈமான் கொண்டோமா, அது மனதால் நாங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளும். அந்த மனதின் மூலமாக நாங்கள் செயல்பாட்டில் கொண்டு வருகிற போது தான் அதுக்கு ஈமானுடைய டெஃபினிஷன் முழுமையாகும். ஒரு சாரார் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 40க்கு பிறகு தோன்றிய வழிகட்ட கூட்டங்களில் ஒரு சாரார் முர்ஜியாக்கள் என்பவர்கள். அவர்களுடைய கொள்கை என்ன என்றால், நான் ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா, அது போதும் என்பார்கள். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமானுடைய அடிப்படை எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஈமான், நீ வாயால் சொல்லிட்டீங்களா போதும், செயலில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவர்கள் முர்ஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். ஆனால் இந்த விளக்கம் பிழை. அப்போ ஈமான் என்பது ரசூலாவோட காலத்தில் ரசூலா சஹாபாக்களுக்கு எப்படி அந்த ஈமானை சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி நடப்பது தான் ஈமான். வாயால் சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் ஈமானை பூர்ணமாக அறிந்தவர்கள் அல்ல, செயலால் காண்பிப்பவர்கள் தான் ஈமானை பூர்ணமாக நிறைவேற்றியவர்கள். அப்போ ஈமான் இறை தூதரை பின்பற்றதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவரை கண்ணியப்படுத்துவார்கள். துஅஸ்ஸிரூஹு, இறை தூதரை கண்ணியப்படுத்துவது. இறை தூதரை எப்படி கண்ணியப்படுத்துவது? இறை தூதர் எதை சொல்கிறாரோ அதுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட கண்ணியம். பொதுவாக நாம் எங்கள் குடும்பத்தினர் தந்தையை மதிக்கிறோம், தாயை மதிக்கிறோம், சமூகத்தில் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்களை மதிக்கிறோம், எங்களுக்கு என்ன மதிப்புக்குரிய ஒருவர் இருப்பார் அவரை மதிப்போம். அந்த மதிப்பு நமக்கு எப்படி வரும்? எப்படி அந்த மதிப்பை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கிறோம்? அவங்க எப்படி எங்களை மதிக்கிறார்கள் அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்கன்னா, நான் சொன்னதை அவன் கேட்டுக்கொள்கிறான், நான் எதை சொன்னாலும் என் மகன் கேட்பான், நான் சொல்ற அடிப்படையில் தான் அவன் போவான். வாப்பாவுடைய உம்மாவுடைய மனதை குளிர வைப்பதற்காக வேண்டி நான் கொடுக்கிற உச்சக்கட்ட கண்ணியம், உச்சக்கட்ட மரியாதை என்பது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. இது சாதாரணமாக எல்லா பிள்ளைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதானே. இப்படி செய்தால் நான் என் வாப்பா என்னோட இரக்கமாக இருக்கிறாரு, என்னோட உம்மா இரக்கமாக இருக்கிறாரு, இது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய தஸீர், ஒரு கண்ணியம். அப்ப இந்த கண்ணியத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், இதை விட கண்ணியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் கண்ணியம் கொடுத்தார்கள்? உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உதைபியா உடன்படிக்கையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இப்போது அவருக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரசூலுல்லாஹை சூழ சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எல்லாத்தையும் நன்றாக நோட்டமிடுகிறார். இவர் அனைத்தையும் அந்த மஜ்லிஸை நோட்டமிடுகிறார். ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாக்கள் இருக்கிறார்கள், என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாத்தையும் நன்றாக நோட்டமிடுகிறார். பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டு அவர் மக்காவுக்கு திரும்புகிறார். திரும்பி அந்த மக்களிடத்தில் சொல்கிறார், மக்கா தலைவர்களை பார்த்து, நான் ரோம் நாட்டு மன்னனிடத்திலே போயிருக்கிறேன், கிஸ்ரா மன்னனிடத்திலே போயிருக்கிறேன், அவங்களோட சபைக்கு நான் போயிருக்கிறேன், நஜ்ஜாஷி மன்னனுடைய சபைக்கு நான் போயிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் பெரிய முழுக்குகள், ஆட்சியாளர்கள். அவர்களுடைய சபையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்போது முகமது நபியுடைய அந்த சபையிலிருந்து வருகிறேன். முகமது நபிக்கு அவருடைய தோழர் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த கிஸ்ராவுடைய மன்னருடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கொடுப்பதில்லை, இந்த ரோமருடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கொடுப்பதில்லை, நஜ்ஜாஷி மன்னருடைய சபையில் இருப்பவர்கள் கூட கொடுப்பதில்லை. அப்படி ஒரு கண்ணியம், அப்படி ஒரு மரியாதை இந்த இறை தூதர் முகமது நபிக்கு அவரோடு இருக்கக்கூடிய அந்த சமூகம் சஹாபாக்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையை சொன்னால் அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்காக அவர்கள் விரைந்த முறையை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அந்த செய்தியை கேட்டோன் மாத்திரம் அதை நடத்துவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக சொல்லிட்டார்கள், அவங்க செய்யணுமே, அந்த கண்ணியத்தோடு தான் அவர்கள் நடக்கிறார். இது போல நான் எந்த அரச சபையில் நான் கண்டதில்லை என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். சஹாபாக்கள் மௌனமாகுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். அவர் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக குரலை அப்படியே தாழ்த்தி கொள்கிறார்கள். அப்படியே எந்த சத்தமும் அவர்களிடத்திலிருந்து வரவில்லை. இப்படி ஒரு கண்ணியத்தை நான் அரச சபையில், இந்த அரச சபையில் நான் கண்டதில்லை என்கிறார்கள்.
சஹாபாக்கு ரசூலுல்லாஹை பார்க்கிறார்கள். பார்க்கிற போது எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? தஅலீமன் லஹு, அந்த பார்வையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். சும்மா சாதாரணமாக ஒரு மனிதனை பார்ப்பது போல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பார்க்கவில்லை. அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற அந்த பார்வையிலே அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. இது போல நான் உலகத்தில் எவரையும் பார்த்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த கண்ணியம். சகோதரர்களே, ஆசிப் என்று சொல்லக்கூடிய பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட போவோம், ரசூலுல்லாஹ்வோட உட்காருவோம், ரசூலுல்லாஹ் பேச தொடங்கினால் நாங்கள் அப்படியே மௌனமாகி விடுவோம். ரசூலுல்லாஹ் பேசுகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்களே, அவர்கள் பேசுகிற போது நாங்கள் அப்படியே மௌனமாகிடுவோம். எப்படி இருப்போம் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படியே உட்காருவோம், எங்களுடைய தலைகள் அசையாது, எங்களுடைய தலைகளின் மீது பறவைகள் வந்தாலும் எங்கள் தலை அசைந்து பறவைகள் பறந்து போகாது. அந்த அளவுக்கு அமைதியாக கண்ணியமாகத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே இருப்போம் என்று அந்த நபித்தோழர் எங்களுக்கு அறிவித்தார்கள். சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் இந்த சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு புரிந்து ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் இப்படிதான் கண்ணியம் கொடுப்பது. அவர் சொல்லுகிற போது நம்ம மௌனமாக இருக்கணும், கேட்கணும். அவருக்குரிய முதல் மரியாதை என்பது அவருக்கு தான். நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிற போது வீட்டுக்கு போவார்கள். வீட்டு கதவுகளை தட்டித்தானே பேச வேண்டும், அந்த அறையை தட்டித்தான் பேச வேண்டும். இப்போ நாங்கள் சாதாரணமாக இன்றைய காலத்தில் பெல் இருக்குது, அடித்தால் கதவு திறப்பார்கள். அன்றைக்கு இதுக்கு கொஞ்சம் முன்னால் போனால் எங்கள் நாட்டில் எங்கேயுமே அப்படி ஒரு வழக்கம் இருந்ததில்லையே. வாசல் இருந்து பேரை சொல்லி கதவை தட்டி தானே பேசுவோம். நம்ம கதவை எப்படி தட்டுவோம்? நம்மளோட கையை பொத்திக்கொண்டு நல்ல எப்படி தட்டினால் சத்தம் கேட்குமோ அப்படி தானே நாங்கள் தட்டுவோம். உன்னை கையை பொத்துக்கொண்டு தட்டுவோம், இல்லை கையை விரித்து கொண்டு கதவுல தட்டுவோம், சத்தம் டோங்கன்னு கேட்கணுமே, அப்போ தானே வந்து திறப்பார்கள். ஆனால் நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டு கதவை எப்படி தட்டுவார்கள் தெரியுமா? தன்னுடைய நகத்தினால் தட்டுவார்களாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கண்ணியம். அவர்கள் தட்டுகிற போது நகத்தினால், தன்னுடைய நகத்தினால் இப்படி தட்டுவார்கள். அது அவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாத சத்தம் கேட்கிறவருக்கு. வெளியிலிருந்து யாரோ தட்டுறாங்கன்றது தெரியும், ஆனால் அந்த தட்டுதல் மூலமாக குழப்பம் பெரிய ஒரு சத்தம் உருவாகுமானா உருவாகாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க எப்படி கண்ணியம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நம்ம கதவு தட்டுகிற போது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குழப்பமாக கூடாது, அது ஒரு கஷ்டத்தை தரக்கூடாது என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் கதவை தட்டுகிற போது கூட மிக கண்ணியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். இந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை உலகத்தில் யாராவது கொடுத்திருப்பார்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை வாழ்க்கையில் அப்படி ஒரு கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் சமுதாயம் ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். எவ்வளோ பெரிய கண்ணியம் என்று பாருங்கள். அடுத்ததாக வனஸருஹு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இறை தூதருக்கு இவர்கள் உதவி புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை தூதர்களை பின்பற்றதாக இருந்தால் அவருடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. வனஸருஹு, அவருக்கு உதவி புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை தூதருக்கு இந்த சஹாபாக்கள் எதை கொண்டு உதவி புரிந்தார்கள்? அவருக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டி வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் உதவி புரிந்தார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல வாகனங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக உதவி புரிந்தார்களா? அவருடைய குடும்ப லைஃப், அந்த அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்து வந்து கொடுத்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்ததால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அவர் மார்க்கம் போதிக்க வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து சொல்ல வந்திருக்கிறார். அந்த கட்டளை எடுத்து சொல்கிற போது அவருக்கு உதவியாக நாங்கள் நிற்கணும், அவருக்கு உதவியாக களத்தில் நாங்கள் நிற்கணும், அவரை பாதுகாக்கணும், எங்களை உயிர் மேலாக அவரை பாதுகாக்கணும். அந்நபி அவுலா மின் அன்ஃபுஸிஹிம் பில் முஃமினீன், மூமின்களுக்கு அவர்கள் உயிரை விட நபி மேலானவர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எங்களுக்கு நாங்கள் உழைக்கிற உழைப்பில் எங்களுக்கு உயர்வு தேடுகிறோம், நாங்கள் சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தேடுகிறோம், எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எங்களை விட மேலாக மதிக்கிறோம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை எங்களுடைய உசுர கொடுத்தாவது மேலாக மதித்து வாழ வைக்க பாடுபடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாத்துக்கும் விட முதல்ல உங்களுக்கு இறை தூதர் தான் நிற்க வேண்டும் என்று சொல்கிறான். இறை தூதர் ஏன் அவர் நிற்க வேண்டும் சகோதரர்களே? ஏன் இந்த உலகத்தில் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இறை தூதரை எப்படி நேசித்தீர்கள், உங்களுடைய நேசம் எப்படி இருந்தது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய செல்வங்களை விட, எங்களுடைய பொருளாதாரங்களை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய தாய் தகப்பனை விட, எங்கள் கடுமையாக தாகம் இருக்கிற போது நாங்கள் பருகுகின்ற நீரை விட அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு நேசத்துக்குரியவராக இருந்தால் அப்படித்தான் அவர்களை நேசித்தோம் என்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள், அவங்க சம்பாதிக்கிற பொருளாதாரங்களை விட,
அவங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தாகத்துக்காக குடிக்கிற அந்த நல்ல நீரை விட அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உயரானவராக இருந்தார், மேலானவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். இதுதான் அந்த நபிக்கு அவர்கள் கொடுத்த முன்னுரிமை. அவர்களே, முஹப்பத் என்பது இதுதான். ஏன் அவர் மீது போல முஹப்பத் சஹாபாக்கள் வைத்தார்கள்? அவர் அல்லாஹ்வுடைய தூதராக வந்தது முதலாவது காரணம். அந்த தூதர் என்பதில் சஹாபாக்கள் எந்த எள்ளளவும் சந்தேகம் வந்தது கிடையாது. இவர் நபியா இல்லையான்னு சஹாபாக்கள் சந்தேகப்பட்டு ஈமான் கொள்ளல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற செய்தியை அவங்க முழுமையாக நம்பி ஈமான் கொண்டார்கள். இரண்டாவது, இந்த சமூகத்தை நரக விடுதலைக்காக வேண்டி அவர் வந்திருக்கிறார். இந்த சமுதாயத்தை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வந்திருக்கிறார். சொர்க்கத்தின் பால் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். மனித சமுதாயத்தை ஜாஹிலியத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். மனித சமூகத்துக்கு குர்ஆனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அதற்காக வேண்டிதான் அவர்கள் உதவி செய்தார்கள். இந்த தீன் வளர வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார்கள். அந்த தீனை வளர்த்து அவர்கள் எந்த லாபத்தை எதிர்பார்க்கவில்லை. இதுதான் சஹாபாக்களுடைய சிறப்பு. சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய சிறப்பு. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். கடுமையான சோதனை. நம்ம அதில் ஒன்று கூட அனுபவிக்கல. உண்மையில ஒன்று கூட அனுபவிக்கல. நமக்கும் சில அச்சுறுத்தல்கள் வருகிறது தான். நமக்கும் சில சந்தர்ப்பங்கள் இந்த நாட்டில் வாழ்கிற போது அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், சில அடித்தடிகள் எல்லாம் வந்து இருக்கிறதா. ஆனால் அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அச்சுறுத்தல்களோட ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அந்த ஒட்டுமொத்த ஜாஹிலிய சமூகத்துக்குள்ளேயும் பெரும் பெரும் காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை உள்ள தலைவர்களுக்கு மத்தியிலும் போய் தன்னந்தனியாக இருந்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படக்கூடியவன் என்று சொல்வதாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வரணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சமூகத்திலே அவ்வளோ பெரிய விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியை நீங்கள் போய் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுகிற போது தன்னந்தனியாகத்தானே போனார்கள். அவங்களுக்கு பின்னால் கூட்டத்தை முதல்ல உருவாக்கி கொண்டார்களா? அந்த கூட்டத்தோட போய் சமூகத்தில் விழுந்தார்களா? அதை வச்சு ஒரு செல்வாக்கோடு தான் பிரச்சாரம் செய்தார்கள்? அல்ல, இல்லை. தன்னந்தனியாக போய் அல்லாஹ்வுடைய மார்க்க தாவாவை செய்ய போனார்கள். இதை சொன்னால் விபரீதம் வரும் என்று ரசூலுல்லாஹ் நன்றாக தெரிந்து கொண்டுதான் சொன்னார். காரணம், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு இடையில தான் சஹாபாக்கள் முன் வந்து ஈமான் கொண்டார்கள். சோர்களே, அவங்களுக்கு எந்த லாபம்? அவங்களுக்கும் தெரியும், இங்கு போனால் நம்ம உயிருக்கு ஆபத்து, நமது உடைமைகளுக்கு ஆபத்து, நம்முடைய வாழ்வுக்கு ஆபத்து என்று தெரியும். ஆனால் உதவி செய்கிறார்கள். ஏன்? இது அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ்வுடைய தூதருக்காக நாங்கள் உதவி செய்கிறோம், இந்த தீனை வளர்ப்பதற்காக உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த காலப்பகுதியிலே தன்னந்தனியாக ரசூலுல்லாஹ் தஅவா செய்த காலப்பகுதியிலே தான் மதீனாவிலிருந்து வந்தவர்களுக்கு அகபா என்ற இடத்துல வைத்து ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்த நேரத்தில் அங்கே ஒரு குறிப்பிட்ட சாரார் மதீனாவில் வந்தவர்கள் ஈமான் கொண்டார்கள். அதுக்கு அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வர்றாங்க, விரல் விட்டு என்ன கூடியவங்க. அங்கே போய் ரசூலுல்லாஹ்வுக்கு உடன்படிக்கை செய்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எதற்காக வேண்டி உடன்படிக்கை செய்தார்கள்? எந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உதவி ஒத்தாசை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டேன். வேறு எதையும் ரசூலுல்லாஹ் கேட்கல. நீங்கள் ஆட்சிக்காக போட்டி போடக்கூடாதுன்னு சொன்னார்கள். இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேணும் நீங்கள் எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார்கள். அப்போதுதான் அன்சாரிகள் சொன்னார்கள், எங்களோட உயிரை விட உங்களை மேலாக பாதுகாத்து நாங்கள் உங்களுக்கு உதவி ஒத்தாசை தருவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அப்போ பக்கத்தில் அன்சார் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். அவங்க திரும்ப திரும்ப அந்த அன்சாரி தோழமை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் யோசித்து சொல்லுங்க, விளைவை பற்றி யோசிங்க என்கிறார்கள். அவங்க எல்லாத்தையும் யோசித்து தான் அந்த இடத்துல முடிவு செய்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லா வழியிலும் பாதுகாப்போம் என்றார்கள். ஏதாவது லாபத்தை பார்த்தா சகோதரர்கள் அன்சாரிகள் உதவி செய்ய முன் வந்தார்கள். அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் தீன் சொன்னாலே பயங்கரம், பேச்சை கேட்டாலே பயங்கரம் என்ற நிலையில அந்த அன்சாரி தோழர்கள் வேறு ஏதாவது உலக லாபத்துக்காக வேண்டிய ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லையே. தீன் அவர்களுக்கு பிடித்து போனது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவர்கள் உப்பு வந்தது, நேசம் வந்தது. இவர் சொல்ற உண்மைதான், காற்று வழி உண்மைதான், எனவே நாங்கள் இது என்ன உயிர் கொடுத்தால் நாங்கள் பின்பற்றுவோம், அவருக்கு உதவியாக நிற்போம் என்றுதான் அன்சாரிகள் மதீனாவுக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று அன்சாரிகள் அழைத்து கொண்டு போனார்கள். சகோதரர்களே, இதுதான் அந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்த உதவி. இதுதான் அவர்கள் தீனுக்காக செய்த உதவி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் நுபுவத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் படிக்கிற வரலாறு நமக்கு இதுதானே சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு போனார்கள். எந்த விதமான முழு ஆயுத பலமும் இல்லாமல் தானே போனார்கள். 300 சொச்சம் சஹாபாக்கள் எதை கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த உதவி செய்ய முன் வந்தார்கள்? போருக்கு போனால் நம்முடைய மனைவி மக்கள் அனாதை ஆவார்கள் என்று தெரியும், நம்ம உயிர் இதில் பலியாகும் என்றும் தெரியும்.
ஆனால் அவர்களுக்கு தெரிந்த ஒன்று என்ன தெரியுமா? இது எல்லாம் இருக்கட்டும், நம்ம இதுக்காக வேண்டி உதவி செய்து நம்முடைய உயிர் போனாலும் அல்லாஹ்விடத்தில் மேலான ஜன்னத்து கிடைக்கும், அது அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதி தருகிறார்கள் என்பதில் தான் அவர்களுக்கு அந்த உதவியின் மீது நம்பிக்கை வந்தது சகோதரர்களே. அதனால தான் அவர்கள் அந்த போர்க்காலங்களை எல்லாம் சந்தித்தார்கள். எவனாவது போய் முட்டாள்தனமாக சஹாபாக்கள் அப்படி உயிர் கொடுத்ததாக சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருப்பான். சஹாபாக்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை ரசூலுல்லாஹ்க்கு வந்ததுனால தான் அவருக்கு உதவி செய்வதற்கு ஒட்டுமொத்த பலத்தோடு சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு போனார்கள். ஹைபர் யுத்தம் நடப்பதற்கு தயாராகிறது. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம். யூதர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக சூழ்ச்சி திட்டம் போட்ட கட்டத்தில் இதை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் பொருளாதார வசதி கிடையாது. ரசூலுல்லாஹ்விடத்தில் பொருளாதார வசதி கிடையாது. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த படையை தயாரிப்பதை யார் உதவி செய்கிறார்கள் அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு முன் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை ரசூலுல்லாஹ்விட்ட கொடுக்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், இதை நீங்கள் போருக்கு பயன்படுத்திக் கொள்ள என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதற்குரிய நன்மை சுவர்க்கம் தான் உஸ்மானுக்கு கிடைக்க இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியே கொண்டாந்து கொடுத்தார்களே சோர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுங்கள்னு மக்களுக்கு சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், கையிலும் இல்லை வீட்டிலையும் இல்லை கொடுப்பதற்கு. தர்மம் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்களே, கையிலையும் இல்லை கொடுப்பதற்கு, பொக்கெட்லேயும் தான் எடுத்து கொடுக்கலாம். வீட்டுக்கு போனால் இருக்குதான, வீட்டிலையும் கிடையாது. என்ன செய்தார்கள்டா? சந்தைக்கு போனார்கள் சோதர்களே. மார்க்கெட்டுக்கு போகிறார்கள், சந்தைக்கு போனார்கள், கூலி வேலை செய்தார்கள். அதிலிருந்து கிடைத்த அப்படியே பணத்தையும் அந்த லாபத்தையும் கொண்டு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரத்தை கொடுக்க, யார சொல்லலாம், இதோ நாங்கள் உழைத்து வந்த அந்த எங்களுடைய சொத்து இதுதான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இதுதான் அவர்கள் தீனுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு சகோதரர்களே. உதவி இதுதான். ஒன்று, அவர்கள் பொருளாதார ரீதியில் உதவி செய்தார்கள். இரண்டு, அவர்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாக அமைத்தார்கள். அவர்கள் உயிரை ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தார்கள். இதுதான் தீனுக்கு உதவி செய்வது என்பது சகோதரர்களே. இதுதான் சஹாபாக்களுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகிற பாடம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிர் மூலமாக, உங்களுடைய உடைமைகள் மூலமாக, உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த உலகத்திலே அப்படி செய்கிற போது செய்கிறவர்களுக்கு சில இழப்புகள் வரும், சில நஷ்டங்கள் வரும். ஆனால் அது உங்களுக்கு மறுமையிலே ஜன்னத்தாகவே தான கூலி கிடைக்க போகிறது. எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்தது, அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த உலகத்தில் அவங்க பட்டம் பதவி எதுக்கும் பார்த்து ரசூலுல்லாஹ் உதவி செய்யலை. நாங்கள் இன்றைக்கு உதவி செய்கிறோம், வெற்றி பெற்ற ஒரு காலம் வரும், அப்போது நாங்கள் அதில் பங்கு பெறுவோம் என்று எந்த ஒரு நபித்தோழரும் யோசித்தது கிடையாது சகோதரர்களே. முழு அர்ப்பணம் ரசூலுல்லாஹ்க்கு எல்லா வழிகளையும் செய்தார். தன்னுடைய குடும்பத்தையும் கூட ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணித்தார்கள். ஒன்றை யோசித்து பாருங்கள், மக்காவில் அவ்வளவு பயங்கரமான எதிர்ப்பு வருகிற போது மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போக சொன்னார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்ற என்ன சகோதரர்களே? தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுக்கும் போகிற பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அந்த பயணத்தில் யாராவது சொத்து பத்துக்களை கட்டுக்கொண்டு போகலாமா? இருக்கிறதை எடுத்துக்கொண்டு போகலாமா? உடுத்த உடையோட என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு கொண்டு, என்ன குடிக்க கிடைக்கும் அதை அந்த தண்ணியை பருகி கொண்டு தானே அந்த பயணத்தை போகணும். இப்படி மைல் கணக்கில் அவர்கள் நடந்து போகிறார்கள் என்றால், நாள் கணக்கில் அவர்கள் கடந்து போகிறார்கள் என்றால், இப்படியான ஒரு உதவியின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாத்தை அவர்கள் பலப்படுத்தினார்கள் சகோதரரே. ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான பயணமே கிடையாது. எதிரிகளுடைய கண்ணில் பட்டால் உயிருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அதனால தான் மக்காவை விட்டு வெளியே போகக்கூடாது என்று அவங்க பெரிய ஒரு ரவுண்ட் அப் பண்ணினார்கள். எவனே விடக்கூடாது மக்காவை விட்டு வெளியே போகிறதுக்கு. அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கும் போனார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வனசரூஹு, அவருக்கு உதவி செய்யுங்கள் என்கிறான். அந்த உதவி தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த நிஅமத்து சகோதரர்களே. அன்றைக்கு சஹாபாக்கள் செய்த அந்த உதவி, அவர்கள் அன்றைய ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த முழுமையான ஒத்துழைப்பு, இன்றைக்கு நான் இந்த ஹுத்பா ஓதுவதற்கும் இந்த ஹுத்பாவை நீங்கள் கேட்பதற்கும் காரணமாக இந்த முன்னோர்கள், அந்த நபித்தோழர்கள் தான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான். அந்த குர்ஆன் கிதாபுன் முபாரக் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கிதாபுன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய வேதம். அது எப்படி பரக்கத்தை தரும்? அது பரக்கத்தை எப்படி தரும் என்றால், அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயாத்துக்கும் நீங்கள் உயிரூட்டுவதன் மூலமாகத்தான் பரக்கத்து கிடைக்கும். அதை எழுதி கரைத்து குடிப்பதனால் உங்களுக்கு எந்த பரக்கத்தும் கிடைக்காது. அதை எழுதி தொங்க போடுவதனால் உங்களுக்கு எந்த பரக்கத்தும் கிடைக்காது. இதுதான் பரக்கத் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொல்லியிருப்பார்கள். இதுதான் பரக்கத்துக்கான வழி என்றால் சஹாபாக்கள் கரைச்சி குடிச்சிட்டு வீட்டில் உட்கார்ந்திருப்பார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் நடமாடுகின்ற சமூகமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் மாணவ சமூகம் சஹாபாக்கள் தான். எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்து இறங்குகிற போது அதற்கேற்றமாய் நடந்தார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்து இறங்குகிற போது அதற்கேற்றமாய் நடந்தார்கள். இது ஹராம், இது ஹலால் என்று சொன்னது, ஹராத்தை விட்டார்கள், ஹலாலை ஏற்றுக்கொண்டார்கள். லாப நஷ்டம் தேவையில்லை, அல்லாஹ் ஹராம் ஆக்குறானே.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்திறங்கள் மது ஹராமாக்கப்பட்டது இப்போது வீதியிலே சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் சஹாபாக்கள், அறிந்து கொள்ளுங்கள் மது ஹராமாக்கப்பட்டது என்று. இங்கு அபூ தல்ஹாவுடைய வீட்டில் பீப்பாய் கணக்கு மது இருக்கிறது. அன்றைக்கு அவர்களுடைய பொருளாதாரமே அதுதானே. அப்போது அனஸை கூப்பிட்டு சொல்கிறார், அனஸே, இந்த பீப்பாய்கள் எல்லாம், இந்த பீப்பாய்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற மதுவை கொண்டு போய் பாதையில் கொட்டி விடு என்கிறார். அவர் லாபத்தை பார்க்கல சவர்களே, நஷ்டத்தை யோசிக்கல. குர்ஆன் ஆயத்திறங்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், பாதையில கொட்டினார்களே சவர்களே. இப்படி ஒவ்வொன்றையும் அவர்கள் அதைத்தான் பார்த்தார்கள். ஒரு மனிதர் கல்யாணம் முடித்து மக்காவை கல்யாணம் முடித்து மதீனாவுக்கு வருகிறார். வந்த நபித்தோழர் சொல்ற, யார் சொல்ல, நான் மனம் முடித்த பெண் என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார்கள், பால்குடி சகோதரி என்கிறார்கள். நான் என்ன செய்ய, அதுதானப்பா பால்குடி சகோதரி என்றால் உனக்கு சொந்த சகோதரி போல மனம் முடிக்க முடியாது. அவர் அதுக்கு நியாயங்கள் எதுவுமே கேட்கல. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு உண்மை தெரிய வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இது ஹராம், சேர்ந்து வாழ முடியாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நீ அப்படியே அவர்கள் திருமணத்தை ரத்து செய்து விட்டார். ஒரு நபித்தோழர் ஒரு தங்க மோதிரம் அணிந்திருந்தார். தங்க ஆரம்பத்தில் ஹராமாக்கப்பட்டது அவருக்கு தெரியாத நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இருக்க அந்த அவைக்கு வந்து அவர் பார்க்கிறார்கள். அந்த சஹாபியுடைய கையில் விரல் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து கழட்டி வீசிட்டு போனார்கள். இதை விட நெருப்பு கட்டி ஒன்று போடுவது எவ்வளோ நல்லது என்றார்கள். ஏன்னா அவ்வளவு ஹராம் பாவம் என்றதை ரசூலுல்லாஹ் உணர்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அது எடுங்கப்பா, அதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் ஒன்று கிடைக்கும் தானே, உங்களுக்கு அதை வச்சு வேறு லாபத்தை பெறலாம் தானே என்கிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் என் கையில் இருந்து கலட்டி வீசி இருக்கிறார்கள், அது கூடாதுன்னு சொன்னார்கள். கூடாத ஒன்றை நான் திரும்ப எடுத்ததில் லாபம் பெற மாட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் சகோதரர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டு அந்த அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து முழு கௌரவம் கொடுத்து இந்த தீனுக்கு உதவி செய்த அந்த நேசத்துடைய உச்சக்கட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரியவராக இன்னும் ஆக்கருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கூடிய எல்லா வஸ்துக்களையும் விட, எல்லா செல்வங்களையும் விட, தன்னுடைய மனைவி மக்களை விட ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் மூமின்களாக மாட்டீர்கள் என்று குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய செல்வங்களை விட, உங்களுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ நேசம் என்பதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் உயிருக்கு மேலால மதிக்கணும். எங்களுடைய உயிரை விட மதிக்கிறோம் என்றால் என்ன காரணம்? அவர் தந்த இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு கட்டளையும் நாம் பின்பற்றுவது தான் அது அர்த்தம். அவர் எதையெல்லாம் நமக்கு சொன்னார் அதையெல்லாம் முடிந்த அளவு பின்பற்றும், எதையெல்லாம் தடுத்தார்கள் அதை எல்லாத்தையும் ஒதுக்கிக் கொள்வது, அதுதான் நேசம் என்பது. அப்போ இறை தூதருடைய நேசம் என்பது வாழ்க்கையிலும் செயல்பாடாகவும் கொள்கையில் நடைமுறைப்படுத்துவதாகவும் எவரெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் கொண்ட மக்கள் என்பது இந்த அர்த்தம், இந்த சந்தேகம் கிடையாது. நபித்தோழர்கள் நேசத்தை வெளிப்படுத்திய முறை இது மட்டும்தான். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை 24 மணித்தியாலம் இஸ்லாமாக இருந்தது. அவர்கள் போகிற இடத்துல இஸ்லாத்தின் நடைமுறையிலே தான் காட்டினார்கள், வாழ்க்கையிலே காட்டினார்கள், அது ஒரு கொள்கையாக காட்டினார்கள். எதனால தான் உலகம் அவர்களை கண்டு அன்றைக்கு நடுங்கியது, அஞ்சியது. இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிற நேசம் எப்படி காண்பிக்கப்படுகிறது என்று பாருங்கள். சில நேரம் நமக்கு இது இந்த பாவம் என்று தெரியும், இது பாவம் என்று தெரியும், ஆனால் மனசு விடுதில்லையே, மன உச்சி நமக்கு விடுதில்லை. அது திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, திருமண ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, பொது வேலைகளாக சரி, பொது வாழ்வில் இருந்தாலும் சரி, சரி ஹராம் தான், இது கூடாதான், என்ன செய்ய நம்ம செஞ்சுட்டு போகிறோம் என்று சொன்னால் அது நேசம் அங்கு பாலடிக்கப்படுகிறது. அது உண்மையான நேசம் கிடையாது. அப்போ இங்கே அந்த நேசத்தை நாங்கள் நாசப்படுத்துகிறோம். சஹாபாக்களுக்கு இப்படி பால்படுத்துவதே பெரிய ஒரு பாவமாக விளங்குது. நமக்கு பால்படுத்துவது ஒரு சின்ன ஒரு காரியமாக தெரியுது, பரவாயில்ல, ஒரு ஹராம் தான் என்ன செய்ய போட்டுட்டு போவோம் அப்படி என்கிறார்கள். ஆனால் அந்த நபித்தோழர்களுடைய நேசம் ஹராம் என்ற ஹராம் தான், ஹலால் என்ற ஹலால் தான், அதுதான் வாழ்க்கை என்று அந்த பயணத்தில் போனார்கள். அவங்க 24 மணித்தியாலம் இறை தூதரை நேசம் கொண்டது என்பது வாழ்ந்து காட்டியது என்ற அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது அந்த முஹப்பத்தை, அந்த நேசத்தை காட்டியது என்பது 24 மணித்தியாலங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் வாழ்ந்துவிட்டு போனதுதான் நேசத்துடைய உச்சகட்டம். இது மாதிரி தொண்டர்களை உலகத்தில் எங்கேயுமே காண முடியாது. ரசூலுல்லாஹ் தன்னை பின்பற்றுகிற மக்களை பார்த்து அஸ்ஹாபி,
என்னுடைய தோழர்கள் என்று தான் சொன்னார்கள், என்னுடைய நண்பர்கள் என்று தான் சொன்னார்கள். வேறு வார்த்தையில கூட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அழைக்கவில்லை. இவர்கள் எல்லாம் என்னுடைய அஸ்ஹாபுகள், என்னுடைய தோழர்கள் என்றார். அந்த தோழர்கள் இந்த உலகத்துக்கு நபிகளாருடைய கண்ணியத்தை கொண்டு வந்து சேர்த்ததும், இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்ததும், அதனுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தியதும் 24 மணித்தியாலங்களும் அவங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டிய ஒரு வழிமுறை மட்டும்தான். ஆனால் எங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு செயல்பாட்டை காண்பது கஷ்டமாக இருக்கிறதே சோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் நமக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்ல நாங்கள் முற்பட்டு இருக்கிறோம், அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்ல முற்பட்டு இருக்கிறோம், அதுக்கு ஒரு வேறு வழியை காட்டி நியாயப்படுத்த முற்பட்டு இருக்கிறோம். அது நேசத்துக்கான அடிப்படையே அல்ல. அது நேசத்தில் வந்து விடாது. இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறை தூதர் மீது நேசம் கொள்வதில் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதில் எந்த மாற்றமும் நாம் செய்யக்கூடாது. இதுதான் உண்மையான நேசத்தின் அடிப்படை. இன்னொன்று அர்த்தம், அவர் சொன்னார்ல ஒரு செய்தி, எது குறித்தாவது ஒரு செய்தி சொன்னார் தானே, இது இப்படிதான் சொன்னார் தானே, ஒரு அமலாக இருக்கட்டும், அது வாழ்க்கையுடைய ஒரு வேலையாக இருக்கட்டும், இதை இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கணும், இது இப்படிதான் இந்த இபாதத் அமல் நடக்கணும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் எந்த மாற்றத்தை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது அசில் வடிவம் தொலைந்து போய்விடும். அது அசல் வடிவம் அது தொலைந்து விடும். இதுதான் அசல் வடிவம் என்று காட்டணும் என்றால், இதுதான் அடிப்படை என்று காட்ட வேண்டும் என்றால், அந்த அடிப்படையை மட்டும்தான் நாம் பின்பற்றணும், இன்னொன்று செய்யக்கூடாது. இப்போ இந்த பள்ளியில் அமைப்பு ஒன்று, இதுதான் இந்த அசல் வடிவம். இதை கொஞ்சம் நீங்கள் விரிவுபடுத்தணும்னு சொன்னால், இது ஆரம்பத்தில் அசல் வடிவமே தொலைந்து போகும் தானே. இது சாதாரண நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லஜிக் கொண்டு தானே. அப்போ இதை விட தொலைந்து போகக்கூடியதாக மார்க்கம் மாறிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இபாதத்தை காட்டியிருக்கிற போது அந்த இபாதத்துக்கு மேலதிகமாக நாம் நல்லது என்று கண்ட ஒன்றை புகுத்துவமாக இருந்தால், நாம் நல்லது என்று காண்பிப்பது என்று உலகமே சேர்ந்து காணுது என்று நாங்களும் பின்பற்றுவதாக இருந்தால், இறை தூதர் கொண்டு வந்த மார்க் அந்த அசல் வடிவம் இருக்கிறதே அது தொலைந்து போய்விடும். இது நாளடைவில் இன்னும் கூட்டி 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 கொண்டு போவாங்க. அப்போ நாம் கடைசியில் தேடி பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துல இந்த மார்க்கத்துடைய முக்கியமான அந்த அம்சத்தை காட்டினார்கள் தேடி போகணும். அப்படி தேடி போய் நாம் பின்பற்றினா பின்பற்றவனுக்கு குழப்பக்காரன் என்று சொல்லுவார்கள், பின்பற்றவனை தான் வழி தவறியன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்தது? அசில் இருந்தது. அசிலை மாற்றியவர்கள் நல்லவர்கள் ஆகிட்டார்கள், ஆனால் அசிலை தேடி போகிறவர்கள் குழப்பக்காரன் ஆகிட்டார்கள். இதுதான் இந்த சமுதாயத்தில் ஃபித்னா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகள் மிக உண்மையானது நேர்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். வஹைருல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல் மிக சிறந்தது முகமது நபியுடைய வழிகாட்டல் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். இந்த ரெண்டுக்கும் அப்பால சொல்கிறார்கள், வேதத்துக்கு அப்பாலும் போகாதீர்கள், என்னுடைய வழிகாட்டுதலுக்கு அப்பாலும் போகாதீர்கள். அப்படி போகிற போது தானே அவர்கள் பித்அத்துகள் உண்டாகும். அதில் தானே பித்அத் என்று ரசூல் அடையாளப்படுத்தினார்கள். அதுதானே அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வையாக்கும் போது சாத்தில் உமூர், மார்க்க விவகாரங்களில் நீங்கள் பித்அத்துகளை உருவாக்காதீங்க, புதுசான காரியங்கள் நீங்களாக கொண்டு வராதீங்க, கொண்டு வந்தால் அது பித்அத், அது வழிகேடு, நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார். காரணம், அல்லாஹ் ஒரு அசல் வடிவத்தை தந்திருக்கிறான். அந்த வடிவத்துக்குள்ள நாம கையடிக்க முடியாது. நாம தெரிவு செய்ததை பின்பற்றி தெரிவு செய்ய விருப்பம் இல்லாத விட்டுவிட முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வமாக்கான் லி முஃமின் வலா முஃமினத்தின் இதா கல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்ட போது அதில் கொண்டு போய் நம்முடைய தெரிவுக்கு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படையிலே தான் நாம் இஸ்லாத்தின் மீதும் இறை தூதர் மீதும் நேசம் கொள்ள வேண்டும். அந்த நேசத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீஅல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம்.